Hey guys, welcome to our channel. இன்னைக்கு மணி 10:08. இன்னைக்கு February 26th சிவராத்திரி இன்னைக்கு. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் இந்த ஸ்டடி ரூமில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ 10:10 ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் 3 hours ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 7th ஸ்டாண்டர்டை வந்து நான் படிக்க போகிறேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ வெற்றியும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுன்னு இன்னும் டிசைட் பண்ணல. இன்றைக்கி இந்த ஸ்டடி பிளாக்கில் உங்களுக்கு ஒரு புது டெக்னிக் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படின்னா 25 minutes படிக்கணும், 5 minutes பிரேக் எடுக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1 hour முடிச்சு தான் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கிட்டேன். 11 o'clock வந்து நான் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டேன், 11:05 வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 12 o'clock திரும்பவும் பிரேக் எடுத்துக்கிட்டேன். 15 minutes வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் 1 o'clock, அதை 1 o'clock வரைக்கும் படித்தேன். பட் 25 minutes ஒன்ஸ் 5 minutes பிரேக் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நான் 7th ஸ்டாண்டர்டில் வந்து டேர்ம் 1 இருக்கிற அந்த சோசியல் சயின்ஸ் அண்ட் சிவிக்ஸ் அப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த ஏரியாலாம் பார்த்தேன். அடுத்து டேர்ம் 2 டேர்ம் 3 முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை நம்ம கவர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் அப்புறம் மெட்டீரியல் நிறையா இருக்குது. லெசன் வைஸ் கொஷின் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதாவது ஓன் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதுகிற மாதிரி லெசன் வைஸ் கொஷின்ஸ் இருக்குது. புக் பேக் கொஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் கிடச்சதுன்னா உங்களுக்கு ஒரு லெசன் முடித்ததும் அதிலேருந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறையா விஷயங்கள் வந்து அந்த லெசனில் படிக்கும்போது இடையில மிஸ் பண்ணியிருப்போம். புக் பேக் கொஷினே போடுறதுக்கு சிரமப்படுவோம். ஏன்னா அந்த பாயிண்ட்டை தாண்டி தான் நம்ம போயிருப்போம். சம்டைம் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி கூட இருப்போம். பட் புக் பேக் கொஷின் போகும்போது அந்த பாயிண்ட்டு நமக்கு ஞாபகம் வராது. ஸோ அந்த லெசன் ஃபுல்லாக இருக்கிற டெஸ்ட்டை வந்து போட்டுட்டு திரும்ப அதை ஒரு டைம் எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்டடீஸ் வந்து 1 மணிக்கு முடிச்சாச்சு. ஒரு 3 hours வந்து ஃபோக்கஸ்டு ஸ்டடி. ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து 3 hours ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ 3 hours சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியாச்சு. 3 hours ஸ்டடி பண்ணுறது முக்கியம் இல்லை, ஃபோக்கஸ்டாக ஸ்டடி பண்ணுறோமாங்கிறது தான் முக்கியம். நான் ஒரு 10க்கு ஆரம்பித்தேன், 10:10க்கு. ஸோ 1:05க்கு அந்த ஸ்டடீஸை முடிச்சாச்சு. 3 hours ஃபுல்லாக 3 hours கண்டினியூஸாக ஸ்டடீஸ்னு கிடையாது. அதில் வந்து இந்த பொமோடோரோ டெக்னிக் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னென்னா 25 minutes படிக்கணும், 5 minutes பிரேக் எடுக்கணும். அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அதை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க தான் நான் இன்றைக்கி அந்த 3 hours ஸ்டடீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டேன். 1 hour ஒன்ஸ் நான் அந்த பிரேக் எடுத்தேன். 1 hour முடிச்சு ஒரு 5 minutes பிரேக் எடுத்தேன். மறுபடியும் அடுத்த 1 hour முடிச்சு ஒரு 15 minutes பிரேக் எடுத்தேன். ஸோ பட் இது வந்து 25 minutesக்கு ஒன்ஸ் அந்த 5 minutes பிரேக் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இன்னும் அனதர் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் படித்த வரைக்கும் ஃபோக்கஸ்டாக தான் படித்தேன். அந்த 5 minutes பிரேக், அந்த இடையில அந்த 15 minutes பிரேக் வந்து திரும்பவும் அந்த ஸ்டடீஸ்குள்ளே நம்மளை ஃபோக்கஸ்டாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்காமல் இடையில பிரேக் எடுத்து படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் மாறாமல் அது அந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 3 மணி நேரத்தை என்னால் ஒரு 2.5 மணி நேரத்தை வந்து ஃபோக்கஸ்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ வெரி யூஸ்ஃபுல் டே. இந்த மாதிரி மோட்டிவேட்டட் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.